எல்லாருமே படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். சில பேருக்கு அப்ராடுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது கனவாகவே இருக்கும். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரையுமே விட்டுட்டு நம்ம வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலையை நம்பி மட்டும்தான் நம்ம அந்த நாட்டுக்கு போயிருந்திருப்போம். அப்படி நம்ம வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம தங்க வேண்டிய வீடு ஒரு ஹாண்டட் பிளேஸாக இருந்தால் டெய்லியுமே பயங்கரமான கனவுகளும் ஃப்ரைட்டனிங்கான இன்சிடென்ட்ஸுமே நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இந்த கதையை நான் ரெட்டிட்டில் படித்தேன். வேலைக்காக வெளிநாட்டுக்கு போன ஜியாவோட லைஃப்பில் நடந்த அமானுஷ்யங்களை பற்றினது தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை. ஜியாவோட கனவு லட்சியம் எல்லாமே அப்ராடுக்கு போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஜியா ஆசைப்பட்டது மாதிரியே ஃபிலிப்பீன்ஸில் இருக்கிற மணிலா சிட்டியில் ஒரு பெரிய கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஜியா ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷங்கள் ஓடுது. ஹாப்பியாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே ஜியாவுக்கு இல்லை. 2022 ஜூன் மாதம் ஜியாவுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கிது. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிது. ப்ரமோஷன் கிடைச்சா ஆப்வியஸ்லி சம்பளமும் அதிகரிக்கும், ஒரு ஹைக் இருக்கும். இதெல்லாம் விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜியாவுக்கு இனிமேல் அக்காமடேஷனை அவங்க கம்பெனியை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான். இந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஜியாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சம்பளம் அதிகமாயிரும், இனி வீட்டு வாடகை செலவும் கிடையாது, அதனால் நம்ம நிறைய காசு சேமித்து வைக்கலாம், வீட்டுக்கு நிறைய காசு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த வாரமே ஜியா என்ன பண்ணுறாங்க, கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு அலாட் பண்ண அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. மணிலா சிட்டியோடைய சென்டரில் இருக்கிற ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், உயரமான அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 30th ஃப்ளோரில் தான் ஜியாவுக்குன்னு அந்த அலாட் பண்ண வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஜியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வீட்டில் 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே இருக்கிற ஃப்ளோரில் லிவிங் ரூம், ஒரு பெட்ரூம், கிச்சன், டைனிங் ரூம் இதெல்லாம் இருக்குது. மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அங்கே தனியாக ஒரு குட்டி ஹாலும் ஒரு 2 பெட்ரூமும் இருக்குது. அந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடாக இருக்குது. இன்டீரியர்ஸில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த வீட்டு ஹாலில் இருக்கிற ஒரு வால், ஒரு சுவர் முழுசாகவே கிளாஸால் செஞ்சுருக்காங்க. கண்ணாடி தான் இருக்குது அதில். அது வழியாக பார்த்தா என்டையர் மணிலா சிட்டியுமே தெரியுது. ஃபுல்லாக சன்லைட் வருது. இந்த வீட்டை பார்க்குறதுக்கே ஜியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான வீட்டுக்குள்ளே நான் வந்து கூட பார்ப்பேன்னு நினைக்கல. ஆனால் இனி இந்த வீட்டில் தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள நினச்சி அவங்களுக்கே பெருமையாக இருக்குது ஜியாவுக்கு. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு இன்னொரு தாட் வருது. என்ன அப்படின்னா, நான் எப்படி இவ்வளோ பெரிய வீட்டை க்ளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது, ஆஃபீஸ்க்கும் போயிட்டு இதையும் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஃபுல் டைமுமே நம்ம கூட அப்படியே தங்கி இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது மெய்டு கிடைச்சா பெட்டராக இருக்கும், நம்ம அந்த மாதிரி ஏதாவது மெய்ட் தேடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஜியா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொல்லி வைக்கிறாங்க, ஃபுல் டைமாக என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி யாராச்சும் மெய்டு இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டு ஹர் சர்ப்ரைஸ் ஒரு வாரத்துக்குள்ளார அப்படி ஒரு மெய்டும் ஜியாவுக்கு கிடச்சிடுறாங்க. அவங்க பேர் ரேச்சலா. ஏர்லி 20s இருக்க ஒரு யங் லேடி ரேச்சல். அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க கூடயே தங்கியிருந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த புது வீட்டுக்கு ஜியா, ரேச்சல் 2 பேருமே போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரமாக ஜியா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் போகுது அவங்களுக்கு லைஃப். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமில் தான் ரேச்சல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி மாடிக்கு போனால் மாடியில் இருக்கிற 2 பெட்ரூம், அதில் ஒரு பெட்ரூமில் தான் ஜியா ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முதல் சாட்டர்டே, அந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஜியா அவங்க ரூமில் உட்காந்துட்டு தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெண்டு யாருன்னா, அவங்க ஊரில் இருக்க ஃப்ரெண்டு, சின்ன குழந்தையிலேருந்து ஜியா கூட படித்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கம்பெனியிலேருந்தே பெரிய வீடு கொடுத்துருக்காங்களே மேடி, அந்த வீட்டை எனக்கு காட்டுடி, நீ வீடியோ காலுக்கு வா, எனக்கு உங்கள் வீட்டை நீ சுற்றி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜியாவும் ஓகேன்னு சொல்லிட்டு வர்ச்சுவல் டூராக வீடியோ கால் ஆன் பண்ணி அவங்க வீட்டை சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. மேலே ஜியா அவங்களோட ரூமெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. சுற்றி காட்டிட்டு படி இறங்கி கீழே இருக்கிற ஹாலு, கிச்சன், ஹாலில் இருக்கிற அந்த கிளாஸ் வழியாக வெளியில் முழு சிட்டியும் பாரடி அப்படிலாம் சொல்லி சுற்றி காட்டிட்டு டைனிங் ரூமுக்கு அந்த சேரில் உட்காடுறாங்க. அப்படி ஜியா உட்காந்த உடனே ஃபோனில் பேசிகிட்டு இருந்த அவங்க ஃப்ரெண்டை கேட்குறாங்க, உன் பின்னாடி ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்களே அது யாருடி அப்படின்னு சொல்லி. இப்போ ஜியாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம கூட ரேச்சல் தானே ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே ரேச்சல் தான் நின்றுட்டு இருக்காங்க. செவர் அப்படியே ஒட்டி நின்றுட்டு ஜியாவை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவா, அது ரேச்சல் ரீ, என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா, ஃபுல் டைமாக எனக்கு ஹெல்ப் பண்ண இந்த வீட்லேயே தாண்டி தங்கியிருக்கா, நான் உனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன்ல, நான் உனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு திரும்புகிறாங்க. அடுத்த செகண்ட் அங்கே நின்றுட்டு இருந்த ரேச்சலை காணோம். ஜியாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது.
என்னடா நம்ம உட்காந்து திரும்பி பார்த்தோம், அங்கதான் நின்றுட்டு இருந்தா. சேர்ல இருந்து எந்திரிச்சு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள அவளை காணுமே. ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள அவள் எங்கே போயிருக்க முடியும் ரேச்சல்? ஒருவேளை கிச்சனுக்கு போயிட்டா போல இருக்கு. டைனிங் ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போயிட்டா. அவளுக்கு ஒருவேளை கூச்சமா இருக்கும் போல, அதனால தான் அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசுறாங்க. ஏன் அவளுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாடி, ஷையா ஃபீல் பண்றா, நான் இன்னொரு நாள் வந்து உனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு கிச்சனுக்கு வந்து ஜியா பார்க்குறாங்க. அங்கே ரேச்சலை காணோம். ஜியாக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, என் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தா, அவள் இவ்வளோ சீக்கிரமாக வரணும் அப்படின்னா கிச்சனுக்கு மட்டும் தான் வந்திருக்க முடியும். படி ஏறி மாடிக்கெல்லாம் போகிற அளவுக்கு அவ்வளோ நேரம் இல்லையே, ஆகலையே. ஒருவேளை அவள் வந்து அவளோட ரூமுக்கு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெதுவாக போயிட்டு ரேச்சலோட ரூம் டோரை வந்து தட்டுறாங்க. மெதுவாக நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ணிவிட்டு ரேச்சல் ரேச்சல்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் பதில் எதுவுமே வரவே இல்லை. அந்த டோரை புஷ் பண்ணால் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிடுது. கதவு வந்து உள்ளார தாள் போடவே இல்லை, அதனால டோர் ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆகி பார்த்தா ரேச்சல் அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ரேச்சலை பார்த்தாலே தெரியுது அவங்க இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. கண் அப்படியே கசக்கிட்டு சோம்பல் முறிச்சிட்டு அந்த பெட்டில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜியா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் அப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது என் பின்னாடி வந்து நீ நின்றுட்டு இருந்த தானே, எப்படி நீ அவ்வளோ சீக்கிரமாக அப்படி பெட்ரூம்குள்ளே வந்து உட்காந்து அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ரேச்சலுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்ன இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம இப்போ தானே தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்ட்டு அவங்க குழப்பமாக அப்படியே ஜியாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு, சாரிக்கா, இன்னைக்கு சாட்டர்டேல நீங்கள் சீக்கிரம் எழுந்திருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை, நான் தான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், சாரி, நான் உடனே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுறேன், நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரேச்சல் இப்படி பிஹேவ் பண்ணுறத பார்த்தா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அவங்க எதுவும் மறைக்கிற மாதிரியோ இல்லை பொய் சொல்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே தெரியல. ஜியாவுக்கு வந்து இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்னடா இவளை பார்த்தா இப்போ தான் எந்திரிச்ச மாதிரி இருக்கா, இப்போ இயல்பாக இருக்காளே, பொய் சொல்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி ப்ராங்க் பண்ணுவான், அந்த மாதிரி அவள் ஏதோ ப்ராங்க் பண்ணியிருக்கா, என் கூட ஸ்டே பண்ணது ரேச்சல்ன்றதுனால நானும் அப்படி ரேச்சல் தான் நின்னா நினச்சிட்டு இருந்திருப்பேன் போல இருக்கு, சச்சா நம்ம ரொம்ப கற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா வந்து அந்த விஷயத்தை விட்டுறாங்க. மறுநாள் சண்டே அன்னைக்கு ஜியா ரேச்சல் 2 பேருமே ஜாலியாக வெளியே போகிறாங்க, ஷாப்பிங் போகிறாங்க, அந்த வீக்குக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குறாங்க, படத்துக்கு போகிறாங்க, வெளியிலே நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரேச்சல் வந்து அவங்க ரூமில் போய் தூங்க போயிடுறாங்க. ஜியாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் வேலை இருக்குது, நாளைக்கு மண்டே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை எடுத்து வச்சு ஜியா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிட் நைட் ஆகிடுது, நேரம் போகிறதே தெரியல. மிட் நைட் ஆகும்போது ஜியாவோட ரூமுக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ரேச்சல் தான் அவள் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பா, தண்ணி எதுவும் குடிக்க வந்திருப்பா போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்க எப்படி இருக்குது அப்படின்னா, உடன் ஃப்ளோரில் ஹீல்ஸ் போட்டு நடந்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஆரம்பத்தில் இந்த சத்தத்தை எப்படி நினச்சிக்கிறாங்க ஜியா. ஆனால் நேரம் போக போக இந்த சத்தம் எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த உடன் ஃப்ளோர்லேயே ஏதாவது நகத்தை வச்சு அப்படியே கீறுனா இல்லை ஏதாவது பொருளை பிடிச்சி இழுத்தா எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரி கீச்சு கீச்சுன்னு சத்தம் வருது. அது காதில் வந்து அடிக்குது ஜியாவுக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் சத்தம் போடுறா நைட்டு நேரத்தில், தூங்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் போய் பார்க்கலான்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. ஜியா இருக்கிற பெட்ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க. அந்த ஃப்ளோரில் எந்த ஒரு சத்தமுமே வரல. அந்த சத்தம் வந்து கீழே இருந்து வருது, கீழே இருக்கிற அந்த லிவிங் ரூம்லேருந்து தான் வருது. அதனால ஜியா என்ன நினைக்கிறாங்கன்னா, ரேச்சல் தான், அவள் தான் கீழே இருக்கிற அந்த பெட்ரூம் இருக்கிறா, அவள் தான் அப்படி சத்தம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே கீழே இறங்கி போய் பார்த்தா கீழே இருக்கிற அந்த ஹாலில் போட்டிருக்கிற சோஃபா மேலே ரேச்சல் ஏறி நின்றுக்கிட்டு அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜியாவுக்கு வந்து கோபம் கூட வருது. என்ன ராத்திரி நேரத்தில் அந்த பொண்ணு அப்படி சோஃபா மேலே குதிக்கிறா, அந்த குஷனில் அவள் குதிக்கும் போது அந்த ஸ்ப்ரிங் சத்தம் தான் அப்படி சத்தம் வந்திருக்கு. அதனால ஜியா என்ன சொல்கிறாங்கன்னா, ரேச்சல் என்ன அப்படி சின்ன பிள்ளை மாதிரி சோஃபா மேலே ஏறி குதிச்சுட்டு இருக்கு, நிறுத்து, இந்த சத்தம் எனக்கு டாலரேட் பண்ணவே முடியல, காதில் வந்து அடிக்குது, நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் ஜியா பேசுகிற எதுவுமே காதிலே கேட்காத மாதிரி ரேச்சல் தொடர்ந்து அந்த சோஃபா மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜியா அப்படியே அந்த சோஃபாவை நோக்கி நடந்து போகிறாங்க. ஒரு 10 அடி தான் கேப் இருக்கும் ஜியாவுக்கும் ரேச்சலுக்கும். இப்போ அவங்க ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாங்க, ரேச்சல் குதிக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி. இப்படி ஜியா ஹார்ஷாக சொன்ன அடுத்த செகண்ட் வந்து ரேச்சல் குதிக்கிறத நிறுத்திடுறாங்க. ரேச்சலோட பேக் போஸ்ட் தான் ஜியாவுக்கு தெரியுது. ரேச்சல் வந்து திரும்பி நின்று அந்த சோஃபாவில் குதிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க ஃபேஸ் தெரியல. குதிக்கிறத நிறுத்திட்டு அந்த சோஃபா மேலே நின்றுக்கிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஜியாவை ரேச்சல். அப்போ ரேச்சலோட முகத்தை பார்த்தா வெளுத்து போயிருக்கு. ரத்தமே இல்லாமல் ஒரு முகம் எப்படி இருக்கு, ஒரு பாடி அந்த அளவுக்கு வெளுத்து போயிருக்கு அந்த முகம். ரேச்சலோட கண்ணை பார்த்தா அவ்வளோ ஒரு ஃபெரோஷஸாக இருக்குது, ஒரு ஆக்ரோஷமாக கோவத்தோடு இருக்குது அந்த கண்ணு. அவங்க அப்படியே தலையை வந்து ரைட் சைடு அப்படியே சாய்க்கிறாங்க. ரைட் சைடு சாய்ச்சிக்கிட்டு
அந்த சோஃபா மேலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே தள்ளிக்கி வராங்க. வந்த உடனே ஜியாவுக்கு ரேச்சலோட பிஹேவியர்லாம் பார்க்க பார்க்க பயமாக இருக்குது. ரேச்சல், நீ என்ன, உனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கா? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ நிறுத்து, உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்கிறாங்க. ஆனால் ரேச்சல் இதை கேட்டுட்டு அப்படியே மெதுவாக மைல்டாக அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிரிப்பு அப்படியே ஒரு ஈவில் ஸ்மைலாக இருக்குது. கண்ணில் கோபம் இருக்குது. ஸ்லைட்டாக சிரிக்கிறாங்க. தலையும் அப்படி சாய்ச்சிக்கிட்டு மெதுவாக அப்படியே ஜியாவை நோக்கி நடந்து வராங்க ரேச்சல். ரேச்சல் கிட்ட வர வர ஜியாவுக்கு அப்படியே பயமாகுது. இவளை பார்த்தா தூக்கத்தில் நடக்கிற மாதிரியும் தெரியல. ஏதோ சம் ஈவில் ஸ்பிரிட் இவளை பொசஸ் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டெப்பு கூட அவங்களால நகர முடியல. என்னடா நம்மளால நகரவே முடியலையே, இவ வந்துக்கிட்டே இருக்காளே, நம்மளை ரீச் பண்ணிட்டானா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்குது ஜியாவுக்கு. ரேச்சல் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வராங்க. இப்போ ஒரு 5 அடி தான் கேப் இருக்கும் அவங்க 2 பேத்துக்குமே. அந்நேரத்தில் திடீர்னு ஜியா பயங்கரமாக கத்திக்கிட்டு வேகமாக அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மாடிக்கு ஓடுறாங்க. அவ்வளோ நேரம் மெதுவாக வந்துக்கிட்டு இருந்த ரேச்சல் ஜியா ஓடுறத பார்த்துட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஸ்பீடாக. ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க 2 படியாக 2 பேரும் தாண்டி தாண்டி ஓடுறாங்க. ஓடி போய் ஜியா அவங்க ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்துற கரெக்டாக அந்த நேரம் ஆப்போசிட் சைட்ல இருந்து ரேச்சல் கதவை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. ஜியாவுக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, இந்த ரேச்சல் பொண்ணு எவ்வளோ ஒல்லியாக இருப்பா, இவளுக்கு இப்போ எங்கேருந்து தான் ஸ்ட்ரென்த் வந்துச்சுன்னே தெரியலையே, இன்றைக்கி நைட்டு நமக்கு முடிஞ்சுதா, ரேச்சலுக்கு பேய் பிடிச்சிருச்சு, அவன் நம்மளை இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது. பயந்து நடுங்கிக்கிட்டு கதவை கஷ்டப்பட்டு மூடிடுறாங்க. மூடி எல்லா லாக்கையும் போட்டுறாங்க. மேலே இருக்க லாக்கு, கீழே இருக்க லாக்குன்னு சொல்லிட்டு எல்லா லாக்கையுமே போட்டுட்டு பெட்டு மேலே ஓடி அந்த பிளாங்கெட் எடுத்து தலையோட போத்திக்கிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டோருக்கு அந்த பக்கம் இருந்து ரேச்சல் கதவை சரியாக இடிக்கிறாங்க. தம்மு தும்முன்னு இடிச்சு கதவை திறன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கத்து இருந்து ஜியாவுக்கு அந்த நடுக்கம் போகவே இல்லை. என்ன ஆனாலும் சரி, நம்ம கதவை திறந்துடவே கூடாது, எவ்வளோ நேரம் அவங்க தட்டினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க நடுங்கிட்டு. கொஞ்ச நேரத்தில் இந்த சத்தமெல்லாம் அப்படியே நின்றுடுது, ஸ்டாப் ஆகிடுது. டோரை இடிக்கிற சத்தம் கேட்கல, ரேச்சல் கூப்பிட்ற சத்தம் கேட்கல, எந்த சத்தமுமே கேட்கல, அமைதியாக இருக்குது. இப்போ ஜியா என்ன நினைக்கிறாங்கன்னா, மெதுவாக நம்ம டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்கலாமா, ரேச்சல் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு தைரியம் வரவே இல்லை. ஃபுல் நைட்டும் கொஞ்சம் கூட தூங்காமல் அப்படியே அந்த மூலையிலேயே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ஜியா. காலையில் ஆயிடுது, விடிஞ்சிருது, சன்லைட் வந்துடுது. வெளிச்சமாக இருக்கும்போது தான் ஒரு நிம்மதியே வருது ஜியாவுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி அந்த வீடியோ காலில் நடந்ததும் நேற்று நைட்டு நடந்ததுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த அளவுக்கு நீயே உடனேயே வருத்திக்கிறடி, நீ உடனே அவளை வேலையை விட்டு தூக்கிற, சிம்பிள், இந்த விஷயத்துக்கு நீ இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷனாக இதுதான். உனக்கு ரேச்சல் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னாலும், இல்லை ரேச்சலில் பேய் பிடிச்சிருக்குன்னு நீ நினச்சாலும், நீ அவளை வேலை விட்டு தூக்கிடுடி அப்படின்றாங்க. ஆனால் ஜியா ஒரு மாதிரி தயங்குறாங்க. இல்லடி, அவளை பார்த்தா பாவமாக இருக்குது, என்ன கஷ்டத்துக்கு வந்தாலோ அப்படிலாம் அங்கே இருக்கும்போது ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி தான் நீ அடுத்தவங்களை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்ப, வேணும்னா நீ உனக்கு நீ வேலையை விட்டுட்ட ஊருக்கு போகிற அந்த மாதிரி எதனா பொய்யாவது சொல்லிடு அவங்ககிட்ட, இந்த மந்த்துக்கு ஃபுல்லுத்துக்குமே அவளுக்கு காசு கொடுத்துரு, சம்பளம் கொடுத்துரு, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. ஆனால் நீ அவளை வேலையை விட்டு நிறுத்தினாதான் நீ நிம்மதியாக இருக்க முடியும். நீ டெய்லி இப்படி நைட்டு தூங்காமல் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் ஹெல்த் என்னங்கிறது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. பேசிட்டு வச்சிடுறாங்க. இதெல்லாம் ஃப்ரெண்டு பேசுகிறது கேட்டு ஜியாவுக்கு நியாயம் தானே, நம்ம இவ்வளோ வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஜியா அப்படி நினச்சிட்ருக்க அதே நேரத்தில் முத நாள் நைட்டு எப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சோ அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த உடன் ஃப்ளோரில் யாரோ நடந்து வரா மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இப்போ அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஜியாவோட டோருக்கு வெளியிலேருந்து அந்த ஃபுட் ஸ்டெப் நிற்கிற மாதிரி இருக்குது. ஜியாவுக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, நேற்று நைட்டு மாதிரி ஆக போது போல இருக்குது, அவள் என்ன பண்ண போகிறாளா தெரியலையே அப்படின்னு போது ஜியாவோட டோரை யாரோ ரொம்ப மெதுவாக தட்டுற மாதிரி இருக்குது. தட்டிட்டு ரொம்ப சாஃப்டாக ரேச்சல் பேசுகிறாங்க. அக்கா, நீங்கள் முழிச்சிட்டிங்களா, இன்றைக்கி மண்டேயில் நீங்கள் ஆஃபீஸ் போக லேட் ஆகுது, நான் சமைச்சு முடிச்சிட்டேங்க்கா, நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க. இப்போ ரேச்சலோட வாய்ஸை கேட்குறதுக்கு ஜியாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நேற்று நைட்டு பேசினவளா இவ, இப்போ என்னடா இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறா, இவ்வளோ அமைதியாக இருக்கிறா, நேற்று என்னென்னலாம் பண்ணா இவ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஜியா டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பியுமே ரேச்சல் அந்த பக்கம் இருந்து டோரை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு இதே தான் சொல்கிறாங்க, அக்கா உங்களுக்கு லேட் ஆகுது, டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. சரி, வெளிச்சமாக இருக்குது, இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறா, நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜியா டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது
அங்க ரேச்சல் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. ரொம்ப சாஃப்ட்டா அவங்க முகத்த பார்த்தா நேத்து பண்ண மாதிரியே தெரியல. ஆனாலும் கூட ஜியாவால ரேச்சலோட கண்ண வந்து பார்க்கவே முடியல. ரேச்சல பார்த்தாலே மொத நாள் நைட்டு அவங்களோட முகம் தான் ஞாபகம் வருது. ஆனா ரேச்சல் வந்து ஜியாவ பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "என்னக்கா உங்கள பார்த்தாலே இவ்ளோ டயர்டா இருக்கு. என்னாச்சு நைட்டெல்லாம் நீங்க தூங்கவே இல்லையா? நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்களா? இப்படி தூங்காம இருந்தா உங்க ஹெல்த் என்னக்கா ஆகுறது? ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் வந்து கீழ போறாங்க. ஜியாவுக்கு ரேச்சலுடைய பிஹேவியர் இப்ப பார்க்கும்போது, இவ ரொம்ப நல்லவளா இருக்காளே! நமக்கு இந்த ஊர்ல வந்து ஆஃபீஸ்ல வந்து எல்லாருமே அஃபிஷியலா தான் பழகுவாங்க. ஆனா வீட்ல நான் இருக்கும்போது என் மேல இவ்வளோ அக்கறையா ஒருத்தி பேசுறா. இவள போய் நம்ம வந்து வேலைய விட்டு தூக்கலாம்னு நெனச்சுட்டோமே! உண்மையிலேயே இவளுக்கு வந்து தூக்கத்துல நடக்கிற வியாதி தான் இருக்கும். இவ அவளோட குடும்ப கஷ்டத்துக்காக வந்து வேல பார்க்க வரா. இவள நம்ம வேலையில இருந்து தூக்கிட்டோம்னா, அவ குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படும். இவளுமே பாவம். இவ எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா. நம்ம அவள வேலைய விட்டு தூக்கக்கூடாது. நம்ம தான் தப்பா நெனச்சுட்டு இருக்கோம். நம்ம மைண்ட மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஜியா நினச்சிக்கிறாங்க. கீழ போன ரேச்சல் என்ன பண்றாங்க, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இது என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு குடுத்தாக்கா. இது வந்து பாத் பாம். இத போட்டு நீங்க குளிச்சீங்க அப்படின்னா, ரிலாக்ஸா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல நிம்மதியா தூக்கம் வரும். இன்னைக்கு நைட்டு வந்து நீங்க இத போட்டு குளிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அத குடுத்துட்டு போறாங்க. குடுத்துட்டு ரேச்சல் என்ன சொல்றாங்கன்னா, சாப்பாடுலாம் ரெடியா இருக்குக்கா. நீங்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க" அப்படின்னும் போது, ரேச்சலும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஃபுல் டே ஒர்க்கு. வீட்டுக்கு வரதே லேட் ஆகுது. வந்த உடனே ஜியா என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது, காலையில் வந்து ரேச்சல் ஒரு பாத் பாம் கொடுத்தாலே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பாத் டப்பில் வந்து தண்ணி ரொப்பிட்டு அதில் இந்த பாமை வந்து போட்டுட்டு வெளியில் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி திருப்பி பெட்ரூம்க்கு வராங்க. பெட்ரூம்க்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி பாத்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டு குளிக்கலான்னு பார்த்தா அந்த பாத் டப் ஃபுல்லுமே நுரையா பொங்கி இருக்கு. அந்த நுரையில வந்து ஒரு கிளம்ஸ் ஆஃப் ஹேரை வந்து இவங்க பார்க்குறாங்க. அந்த கொப்பை முடிய பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் குளிச்சதுக்கப்புறம் அந்த டப்பை வந்து சரியாக க்ளீன் பண்ணலையோ, நம்ம தான் தப்பாக பார்த்துட்டு தண்ணி பிடிச்சி சோப்பு ஆக்கி வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி நம்ம அந்த முடியை தூக்கி போட்டுருவோம், தூக்கி போட்டு நம்ம பாத் டப்பில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை தூக்கி போடலான்னு கிட்ட போகும்போது தான் தெரியுது, அந்த முடி வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. அதிகமாகிக்கிட்டே வந்த அந்த முடி இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு தலை மாதிரி தெரியுது. தண்ணிக்குள்ளேருந்து ஒரு தலை அப்படியே மேலே வருது. அது யாருடைய தலைன்னு பார்த்தா அது ரேச்சலோட தலை. நாள் நைட்டு அவங்க எப்படி பார்த்தாங்க ரேச்சலோட முகத்தை, ரத்தமே இல்லாமல் விளிரி போன அந்த முகத்தில் ஆக்ரோஷமான கண்ணும் அந்த ஈவல் ஸ்மைலும் வச்சுட்ருக்கா. அதே ஃபேஸ் தான் இப்போ தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே நனைஞ்ச முடியோட வெளியே வருது. இதை பார்த்துட்டு ஜியா பயங்கரமாக கத்துறாங்க. பயங்கரமாக கத்திக்கிட்டு பாத்ரூம் விட்டு வெளியே ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் டோரை போட்டு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. டோர் ஓப்பனே ஆகலை. இந்த ஹேண்டில் டோரோட நாபை பிடிச்சிட்டு இருக்கும்போதே டோருக்கு அந்த பக்கத்தில் இருந்து வேகமாக ரேச்சல் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி, "அக்கா டோரை ஓப்பன் பண்ணுங்க, டோரை ஓப்பன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரேச்சல் கதவை தட்டின அடுத்த செகண்ட் டோரையும் ஓப்பன் பண்ண முடியுது. ஜியாவால் டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ தான் ஜியா ஃபீல் பண்ணுறாங்க என்னென்னா, உண்மையான ரேச்சல் வந்து வெளியில் தான் இருந்திருக்கா. இப்போ இந்த பாத் டப்குள்ளே இருந்தது வேறு ஏதோ, இது என்னோட கற்பனை கிடையாது, இது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஏதோ சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவுக்கு தோணுது. ஆனால் இப்போ பாத்ரூம்குள்ளே வந்த ரேச்சல் வந்து ஜியா கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "நீங்கள் எதையாவது பார்த்தீங்களா என்ன? நீங்கள் எதையும் பார்க்கலல்ல?" அப்படின்றாங்க. இப்படி ஒரு கேள்வியை ரேச்சல் கேட்கும்போது ஜியாவுக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பொதுவாக அப்படி கேட்பாங்க, "என்ன ஆச்சு? ஏன் கத்துட்டீங்க? ஏதாவது பயந்துட்டீங்களா?" இந்த மாதிரியெல்லாம் தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் ரேச்சல் வந்து, "நீங்கள் எதையாச்சும் பார்த்தீங்களா? நீங்கள் எதையும் பார்க்கலல்ல?" அப்படின்றாங்க. இப்போ திருப்பியும் ஜியாவுக்கு ரேச்சல் மேலே தான் சந்தேகம் வருது. நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே பின்னாடி ரேச்சல் தான் இருப்பா. ஒன்று அவளையே ஏதாவது ஈவல் எனர்ஜி வந்து பொசஸ் பண்ணியிருக்கணும், இல்லை பிளாக் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜியான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரேச்சலுக்கு வந்து பதில் எதுவுமே சொல்லலை. "இல்லை நான் வந்து இங்கே பூச்சி ஒன்று போச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லவும் ரேச்சல் என்ன சொல்கிறாங்க, "ஓ அப்படியா, சரி சரி நீங்கள் குளிங்க, நான் ஏன் ரூமில் தான் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் வந்து வெளியே போயிடுறாங்க. ஜியா குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம்லேருந்து படி இறங்கி கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது கீழே வந்து ரேச்சல் யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பரபரப்பாக பதட்டமாக ரேச்சல் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜியா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ யார்கிட்ட ஃபோன் பேசுகிறா, அதுவும் என்னமோ பதட்டமாக பேசிகிட்டு இருக்காளே, அவள் பேசுகிறத வந்து நம்ம ஒட்டு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சிச்சா அது ரொம்ப தப்பாக இருக்கும், நம்ம கேட்கக்கூடாது, அது அவளுடைய பர்சனல் என்ன வேணும் பேசிட்டு சொல்லி விட்டுடுறாங்க. கேட்கல, அதை விட்டு கேட்கல.
ஆனால் பார்க்கும்போது நல்லா தெரியுது ரேச்சல் வந்து ஏதோ ஒரு பயத்தில் பதட்டத்தில் சம் அட்வைஸ் கேட்குற மாதிரி இருக்குது ரேச்சல் பேசுகிறத பார்த்தா. கீழே வந்து சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் பாட்டில் எடுத்துகிட்டு சார்ஜர் எடுத்துக்கிட்டு ஜியா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திடுவோம். என்ன சத்தம் கேட்டாலும் சரி நம்ம இன்றைக்கி கதவை திறக்கவே கூடாது. நைட்டு என்ன வேணாலும் அவன் சத்தம் போட்டுட்டும் குதிக்கிட்டும் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நம்ம வெளியே மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க பெட்ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஒரு 2-3 நாள் நைட்டுக்கு வெளியிலேருந்து சத்தமெல்லாம் கேட்குது. ஆனால் ஜியா வெளியே போய் பார்க்கவே இல்லை, விட்டுடுறாங்க. ஜியாவை சுற்றி இப்படி இவ்வளோ அமானுஷ்யமாக நடந்துட்டு இருக்கும்போதே ஜியாவோட ஹெல்த்துமே கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டே போகுது. அவங்களோட வெயிட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டே வருது. ஆஃபீஸில் அவங்க கூட வேலை பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க, நீ ஏதாவது டயட்டில் இருக்கிறியா, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறியா, ஏன் உனக்கு வெயிட் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, நீ ஒல்லியாயிட்டே போகிற அப்படின்றாங்க. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியுது. ஆனால் ஜியாவால் எப்படி ஃபீல் பண்ண முடியுதுன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. எனர்ஜியே இல்லை, அவங்களால தூங்கவே முடியல. அவங்கள சுற்றி என்னமோ ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஜியா ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. எப்போ வேணாலும் மயங்கி விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி பயம் வந்து ஜியாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ராத்திரி ஜியா தூங்கிட்டே இருக்காங்க. அப்போ வெளியிலேருந்து ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் ஒன்று கேட்குது. அது கூடயே சாம்பிராணி புகை வாசமெல்லாம் வருது. இப்போ ஜியாவுக்கு என்ன தோணுதுன்னா, என்ன புகை வாசம்லாம் வருது, இவ என்ன பண்ணுறா, நம்ம மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்த்தா கீழே இருக்கிற ஹாலோட ஒரு ஓரத்தில் ரேச்சல் உட்காந்துக்கிட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ சம் ரிச்சுவலில் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த மந்திரங்கள் தான் அப்படி முணுமுணுக்கிற மாதிரி சுத்தமாக கேட்டிருக்கு ஜியாவுக்கு. ஆனால் ஜியா பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் அவகிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்கவே வேணாம், ராத்திரி எனக்கு பயமாக இருக்குது, நாளைக்கு காலையில் முதல் வேலையாக இவளை வேலையை விட்டு கிளப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இவங்க ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திடுறாங்க. ஜியா மைண்டில் இப்போ என்ன ஓடுது அப்படின்னா, நான் ஹெல்த் வைஸ் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப வீக் ஆகிட்டேன், இப்படியே என்னால் இந்த ஊர்லேயே இருக்க முடியாது, இந்த வீட்டில் என்னால் நிச்சயமாக இருக்க முடியாது, பேசாமல் நான் வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா கூடயே சொந்த ஊரில் போய் நான் இருந்துக்கிறேன், அங்கே போய் ஏதாவது புதுசாக ஒரு வேலை தேடிக்கலாம், இந்த ஊரும் வேணாம், இந்த வீடும் வேணாம், இந்த வேலையும் வேணாம், எதுவுமே வேணாம், என்னால் இந்த ப்ரெஷரை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜியா இப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நாளைக்கே போயிட்டு வேலையை வந்து ரிசைன் பண்ணுறேன்னு நம்ம சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து இந்த ரேச்சலை வேலையை விட்டு நிறுத்திடுவோம், நம்மளே 2 வாரத்தில் வந்து நான் ஊருக்கு போயிடுவேன், நீ வேலைக்கு வேணாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு தான் அவங்க நைட்டு தூங்குறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ரேச்சல் கிட்ட சொல்லிடுறாங்க, நான் 2 வாரம் தான் இன்னும் இந்த ஊரில் இருப்பேன், நான் வந்து என் சொந்த ஊருக்கு போயிடலான் இருக்கேன், நீயுமே இப்போ கிளம்புனாலும் கிளம்பிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ரேச்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 வாரத்துக்குள்ளார எனக்கு புது வேலையெல்லாம் கிடைக்காதுக்கா, நான் இங்கே இருந்துக்கிட்டே ஏதாவது வேலை தேடிக்கிறேங்க்கா, எனக்கு சம்பளம் வேணும், இதை நம்பி தான் என் குடும்பம் இருக்குது அப்படின்னு போது ரேச்சல் வந்து சரின்னு விட்டுடுறாங்க. சரி நீ இருந்துக்கோ, ஆனால் என்னோடய ரூம் பக்கம் மேலெல்லாம் நீ வரவே கூடாது, பெருசாக நீ க்ளீனிங் வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம், நீயும் 2 வாரம் தானே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜியா விட்டுறாங்க. ஆஃபீஸ்க்கும் போயிட்டு சொல்லிடுறாங்க, என்னோடய ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதனால நான் வேலையை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. ஒரு 2 வாரம் முடிஞ்சிருது. அன்னைக்கு தான் கடைசியாக ஆஃபீஸ்க்கு போயிருந்துருக்காங்க ஜியா. போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பார்ட்டி, ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி முடிச்சுட்டு நைட்டு வந்து லேட்டாக வீட்டுக்கு வராங்க ஜியா. எல்லா துணியெல்லாம் அவங்க பேக் பண்ணி வச்சுட்டாங்க, இன்னும் 2 டேஸில் அவங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ ஜியா வீட்டுக்கு வந்து அவங்களோட பெட்ரூமுக்கு உள்ளார போகிறாங்க, போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனால் ஜியாவோட பெட்ரூம்குள்ளார பெட்டு மேலே ரேச்சல் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜியா என்ன கேட்குறாங்கன்னா, ரேச்சல் நீ வந்து என்ன என் பெட்ரூமில் பண்ணிகிட்டு இருக்க, நீ கீழே தானே நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேச்சல் வந்து ஜியாவை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அவ்வளோ சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிடுவியா, நான் உன்னை போகிறதுக்கு அலோவ் பண்ணிடுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேச்சல் இப்படி பேசுகிறதுக்கு கேட்டுட்டு ஜியாவுக்கு வந்து கோவம் வருது, என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ திமிரா பேசுகிறா, இப்படிலாம் இது வரைக்கும் பேசுனது இல்லைன்னு சொல்லிட்டு ரேச்சலை நோக்கி நடந்து வராங்க. அது வர டோர் வாசலில் நின்று பேசிகிட்டு இருந்த ஜியா இப்போ ரேச்சலை நோக்கி அந்த பெட்டுக்கிட்ட நடந்து உள்ளார வரும்போது அந்த டோரு தன்னால் க்ளோஸ் ஆயிடுது, பெட்ரூம் டோரு. என்னோட டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு திரும்பி பார்த்துட்டு இந்த பெட்டை பார்க்குறாங்க, அங்கே ரேச்சலை காணோம். ஜியாவுக்கு இன்னும் கோவம் வருது, ரேச்சல் நீ தான் என்னை பயமுறுத்திட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், எங்கே போன, நீ இப்படி விளையாடாத ரேச்சல், எனக்கு கோவம் வருது அப்படின்றாங்க. ஜியா பார்க்கும்போது ஜியாவோட கட்டிலுக்கு கீழே வந்து ஒரு தலைமுடி வந்து தெரியுது. அதனால நினச்சிக்கிறாங்கன்னா ரேச்சல் வந்து கட்டில் கடையில் போய் ஒழிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவ்வளோ சொல்கிறேன் நீ வெளிவர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு கீழே வந்து ஜியா குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ரேச்சல் இல்லை.
ரேச்சலுக்கு பதிலாக அங்கே யார் இருக்கான்னா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா அன்னைக்கு நைட்டு ரேச்சலோட முகம் அப்படி இருந்துச்சு. ரத்தமே இல்லாமல் அப்படியே வெளிரி போன முகமா, கண்ணெல்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமா, அதே ஃபேஸோட இந்த குட்டி பொண்ணு இருக்கு. இதை பார்த்துட்டு ஜியாவுக்கு அப்படி பயமாகுது, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அவங்களால கத்த கூட முடியல. நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம்லேருந்து தப்பிச்சு ஓடி போகலாம் அப்படின்னு வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. அந்த டோரை அவங்களால ஓப்பன் பண்ணவே முடியல. ஜியா அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு. இப்போ அந்த கட்டிலுக்கு கீழே இருந்து உள்ளார இருந்த அந்த 10 வயசு பொண்ணு, பேய் மாதிரி இருந்த அந்த பொண்ணு அப்படியே கையை வச்சுட்டு தவழ்கிற மாதிரி தரையில் அப்படியே வெளியே வருது. வெளியே வரும்போது தான் தெரியுது கட்டிலுக்கடியில் அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அது இல்லாமல் வேற இன்னும் சில உருவங்களுமே அந்த கட்டிலுக்கடியிலேருந்து இப்படி தவழ்ந்து வரா மாதிரி வருது. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு காதையும் மூடிக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படியே அந்த ரூமில் மயங்கி விழுந்துடுறாங்க ஜியா. அதுக்கப்புறம் அந்த ரூமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜியாவுக்கு ஞாபகமே இல்லை. மறுநாள் காலையில் ரேச்சல் அந்த ரூமுக்குள்ளே வந்து ஜியாவை வந்து மடியில் வச்சுட்டு, அக்கா வந்து நீங்கள் எந்திரிங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா ரேச்சலை பார்க்கறதுக்கு ஜியாவுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ரேச்சல் தள்ளி விட்டுட்டு இவங்க ஓரமாக போய் அந்த ரூமில் இருக்கிற ஒரு கார்னரில் போய் உட்காந்துக்கிறாங்க கீழே தரையில். இப்போ ஜியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேச்சல் நீ தானே என்னை பயமுறுத்துற, எனக்கு தெரியும், நான் தான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் வந்து என்னை பயமுறுத்திட்டே இருக்க, இங்கே நிறைய ஆன்மாக்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜியா அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ரேச்சல் வந்து ஜியாவை பார்க்கல, ஜியாவுக்கு பின்னாடி இருக்க அந்த வாலை பார்க்குறாங்க. வால் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜியா வந்து என்னடா நம்ம பேசுகிறோம், அந்த பொண்ணு வந்து பதிலே சொல்லாமல் எங்கேயோ பார்க்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த வால் ஃபுல்லாக நிறைய கையச்சா இருக்குது. பெரிய கையச்சு, சின்ன கையச்சு, நிறைய கையச்சா இருக்குது. நேற்று தரையில் அப்படியே அந்த தவழ்ந்து வந்த அந்த உருவங்களோட கையச்சு மாதிரி அந்த வால் ஃபுல்லாக நிறைய கையச்சா இருக்குது. இப்போ ரேச்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானே இந்த வீட்டில் நிறையா ஸ்பிரிட்ஸ் இருக்கிறத வந்து உணர்ந்தேங்க்கா, எனக்குமே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த வீடு வந்து நார்மலாக இல்லை, இங்கே நிறைய ஈவல் எனர்ஜிஸ் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது எங்கள் அம்மா வந்து பூஜை பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் ஒரு நாள் ராத்திரி கூட பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆனால் நீங்கள் அதுக்கு ஒத்துக்குவீங்களா, உங்ககிட்ட சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ஜியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொன்னாங்க நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேச்சலோட அம்மா, நீங்கள் வந்து ஒரு தாந்திரிக் பர்சனை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு இப்படி ஒரு ஃபீல் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு தாந்திரிக் பர்சன் வந்தால் தான் அதை சொல்ல முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்கக்கா அப்படின்னாவும், சரி நீ வேணால் கூப்பிடு, ஒரு தாந்திரிக் பர்சனை கூப்பிடு, இங்கே என்ன நடக்குது நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜியாவும் ஒத்துக்கிறாங்க. நேற்று நைட்டு வந்த அந்த ஈவல் எனர்ஜிஸ் எல்லாமே வினாசியான்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன ரேச்சல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ரேச்சலுக்கு அது சொந்த நாடு, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும், புரியும். அப்படிங்கிறதுனால ஜியா வந்து ரேச்சல் கிட்ட கேட்குறாங்க இந்த வேர்டுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரேச்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து அவள் போக போகிறா அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாங்க. ரேச்சலுக்கு அது சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால அவங்க சொந்தக்காரவங்ககிட்டலாம் பேசி ஒரு தாந்திரிக் பர்சனை வந்து அப்போவே வர வைக்கிறாங்க வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கு வந்து அந்த ஃபுல் வீடையுமே சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டில் நிறைய ஈவில் ஸ்பிரிட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய இருக்குது, அதுவும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த வீட்டில் தான் இருக்குது. அந்த எனர்ஜிஸ் கிட்டலாம் நீங்கள் பெர்மிஷன் வாங்காமல் இந்த வீட்டை வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணாமலேயே இந்த வீட்டுக்கு நீங்கள் குடி வந்துட்டீங்க. நீங்கள் அப்படி வந்ததே அந்த ஆன்மாக்களுக்கு பிடிக்கல, அதுக்கும் மேலே அந்த ஆன்மாக்களோட பெர்மிஷன் இல்லாமல் உங்களால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, ரொம்ப கஷ்டம், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் உங்களை அந்த வீட்டில் வந்து அதை அனுப்பும் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு 2 பேருக்குமே பயங்கர பயமாயிருது. நைட்டானதான் இந்த எனர்ஜிஸ்லாம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம், இன்றைக்கி காலையில் இப்போவே நம்ம அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் ஜியா 2 பேருமே அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஜியா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஊருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணுறாங்க. அப்பவும் கூட இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் கூட ஜியாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடி ரேச்சல் ஒரு வேளை இருப்பாளோ, அவள் வந்து ஏதாவது ப்ளே பண்ணியிருக்கலாமோ, இந்த தாந்திரிக் பர்சனை கூட ரேச்சல் தான் வர வச்சா, நான் பார்த்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே ரேச்சலை சுற்றியே தான் நடந்துட்டு இருந்துச்சு, ஒருவேளை இது ரேச்சல் வந்து இன்னசென்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் ரேச்சலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜியா இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க.